புனிதா, நானும் தேவான கோவப்படுறத பார்த்து அவரை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அவ கோவத்திலயும் ஒரு நியாயம் இருக்குன்னு இப்பதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். தெய்வானே, என்னதான் வேணும் உனக்கு? அம்மா, நீங்க கான்ஃபரன்ஸ் ரூம் போங்கம்மா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். தெய்வானே, உனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னே தெரியாதா? என்னம்மா, எல்லாரும் நம்ம கம்பெனில வேலை பாக்குறவங்க, அவங்க முன்னாடி போய் இப்படி நடந்துக்குவியா? அவங்களாம் நம்மள பார்த்து என்னம்மா நினைப்பாங்க? இந்த மாதிரி நாம நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து புனிதாக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்கன்னு நீ யோசிக்கவே மாட்டியா? அம்மா, தெய்வான கிட்ட அக்கா இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. என்ன, உன் பொண்டாட்டி இந்த பதவியை உனக்கு தான் கொடுக்கணும்னு சண்டை போடுறா, அதானே? இங்க பாரு சரவணா, உனக்கு எப்போ என்ன பதவி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஐயோ, அதென்ன எங்களுக்கு இல்லாத அக்கறை உன் பொண்டாட்டிக்கு திடீர்னு? ஐயோ கடவுளே, இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்காகவா எல்லார் முன்னாடி இப்படி சண்டை போட்டுட்டு போவீங்க? அம்மா, புரியாம பேசாதீங்கம்மா. சரவணா, நான் உன் அம்மா, எல்லாம் புரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். நம்ம கம்பெனில நிறைய பேர் வேலை பாக்குறாங்கப்பா. அவங்க முன்னாடி இவ்ளோலாம் நடந்துக்கிறதெல்லாம் அசிங்கம். ஒரு போஸ்டிங்காக இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணக்கூடாது. புனிதா, புனிதா இன்னைக்கு சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள், அதை கெடுத்து விட்டுறாதீங்க. புனிதா, சீக்கிரமா வாமா. அம்மா, நான் கோவப்படுறேன்னு மட்டும்தான் தெரியுது. ஆனா நான் ஏன் கோவப்படுறேன்னு அவங்க என்கிட்ட கேட்கவே இல்ல. நான் இதுக்குதாக்கா இங்க வர்றதுக்கே யோசிக்கிறேன். நான் கிளம்புறேன். தெய்வான, வந்ததும் கிளம்புறேன்னு சொல்லாத தெய்வான. அது அம்மாவுக்கு கோவத்தை தான் உண்டு பண்ணும். நீ நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எல்லாருக்குமே உன் மேல கோவம் வரதா செய்யும். உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க தெய்வான. நீ வா, நம்ம போலாம். தேவான, புனிதாவோட நிலைமை தெரிஞ்சோ நாமளும் அவளுக்கு மேல மேல கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம்பா, அவளுக்கு எஞ்ச விடாத. தேவான, சொன்னா புரிஞ்சுக்கோ. நீ எனக்காக ஒன்னும் பேசல, உனக்கு ஒரு நியாயம் இருக்கு, அதுக்காக தான் பேசுற. ஆனா அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறதால உன் மேலதான் அம்மா கோவம் வருது. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க தெய்வான. வா, நீ எனக்காக வா, வா போலாம். புனிதாக்கா, நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் தாக்கா நான் நினைக்கிறேன். இல்ல மாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் பேசின நியாயம் எல்லாம் எல்லாருக்கும் ஒரு நாள் புரிய வரும். அன்னைக்கு பாத்துக்கலாம். சரிக்கா, நான் உங்களுக்காக வரேன். வாங்க போலாம். வா. வா. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. ஓமாத்தேனே, உட்கார் தேவான. பாப்பா. வாங்க ப்ரொஃபஸர. சும்மா சொல்லக்கூடாது, என்ன இருந்தாலும் படிச்சவரு தான். அதனால தான் நீங்க தன்மையா நடந்துக்கிறீங்க. ஆனா இந்த வாத்தியாரு புள்ள மக்குன்னு வாங்கல, அந்த மாதிரி சில பேருக்கு எல்லாருமா சேர்ந்து பாடம் எடுக்க வேண்டியதா இருக்குது. தேவான, சும்மாரு. யாழினி, தேன்மொழி சித்திக்கும் தெய்வானைக்கும் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வந்து கூட. ரொம்ப களைச்சு போயிருக்காங்க பாரு. சரிம்மா. சித்தப்பா, எடுத்துக்கோங்க. நீங்களே எடுத்துக்கோங்க சித்தி. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ தேவான. எனக்கு ஒன்றும் தேவையில்ல. வயிற்றுச்சலா? ஐயோ சாரி. இந்த வெயிலுக்கு நல்லா இருக்குமேன்னு சொன்ன. சரி, உனக்கு வேணான்னா போ. திமிரெல்லாம் ஒரு நாள் அடக்குறமா. தேவான, இத பாரு, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஏதோ வந்தோமா போனோமான்னு இருந்துருவோம். தம்பி சார், முதல்ல கம்பெனி போர்டை ஓபன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார். ஆனா அதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆனதுக்கு கேக் வெட்டிடலாம் சார். சரி தம்பி, அப்படியே பண்ணிடலாம். அம்மா புனிதா, நீ தாம்மா கேக் கட் பண்ணணும். அப்பா, நீங்க தான்ப்பா இந்த கம்பெனியோட ஆணி வேறு. நீங்க தான்ப்பா கட் பண்ணணும்.
நான் இருக்குமா, நீயே கட் பண்ணுமா. அப்பா அக்கா தான் சொல்றாங்கல்லப்பா, நீங்களே கட் பண்ணுங்க. இது புனிதா உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. அவ இதை கொண்டாடுறது தான் சரியா இருக்கும். அப்புறம் என்ன, மாமாவே சொல்லிட்டார்ல, கேக்கை கட் பண்ணி உன் வெற்றியை கொண்டாடு புனிதா. இப்ப நான் அடிக்க போற விசில்ல இங்க இருக்க எல்லாருக்கும் காது கிழிய போகுது. நான்லாம் விசில் அடிச்சேன்னு வையேன். ஏய் ஏய் சும்மாடா, போட்டுன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கம்பெனில நீ முக்கியமான ஆளு, கொஞ்சம் கெத்தா நடந்துக்கையன். போமா, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டு போ. யாழ்னி கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லி உட்காந்து குடி. உன்கிட்ட போய் சொல்றேன் பாரு. அதுக்கு என்ன வல்லவரேன் சார், தாராளமா என்ன வேணாலும் பண்ணுங்க. இது உங்க ஆபீஸுங்க, இது உங்களோட வெற்றியும் தான். நானும் உங்களோட சேர்ந்து விசில் அடிக்கிறேன். புனிதா, கபிலன் நிலைமை எவ்வளவு அழகா சமாளிக்கிறாரு பாரு. சரிப்பா, சரி, கேக் வெட்டிடலாம். கட் பண்ணிடலாம். பாக்ஸை ஓபன் பண்ணுப்பா. சரி சார். ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்ளோ தூரம் என்னால வர முடிஞ்சது. எல்லாரும் உட்காருங்க. போங்க, உட்காருங்க. போய் எல்லாரும் எல்லாரும் உட்காருங்க. ஒரு நிமிஷம் இங்க Okay, வாங்க, sir. டேபிள தள்ளி வச்சிருங்க. இந்த மீனாம்பிகா லைட்டிங்ஸ் கம்பெனிய எங்க அம்மா திறந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, அந்த போர்டை ஓபன் பண்ணுங்கம்மா. நான் வேண்டாம், அப்பா ஓபன் பண்ணட்டும். அம்மா வாங்க, ஓபன் பண்ணுங்கம்மா. மா போங்கம்மா. வாங்கம்மா. வாங்க.